மிஸ்டர் லேடிஸ் வியூவருக்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ண ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்டோமெட்ரியல் டிஷ்யூ அப்படிங்கிறது நம்மளோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைனிங். இது யூட்ரஸை தாண்டி ஓவரிஸ்ல க்ரோ ஆகும்போது அப்நார்மலா அது ஓவரிஸ்ல போய் அட்டாச் ஆகி க்ரோ ஆகும்போது அதுதான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதுக்கு சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஃப்ளூயிட், அந்த ஓவரியன் சாக்ல ஃப்ளூயிடும் ஓல்டு பிளட்டும் கலெக்ட் ஆகி இது பார்த்தோம்னா மெல்டட் சாக்லேட் மாதிரி தெரியும். டார்க் கலர்ல ஒரு மெல்ட் ஆன சாக்லேட் மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு சாக்லேட் சிஸ்ட் அப்படின்ற நேம் வந்துச்சு. இது வரதுக்கு என்ன காஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்ரோகிரேட் மென்சுரேஷன் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெட்ரோகிரேட் மென்சுரேஷன்னா அடிக்கடி நாப்கின் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது, இந்த மென்சுரல் கப் யூஸ் பண்றதுனால கூட ரெட்ரோகிரேட் வந்திருக்கலாம்னு ஒரு தியரி சொல்றாங்க. அது மாதிரி பீரியட்ஸ் டைம்ல இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்னால ரெட்ரோகிரேட் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஸோ மோஸ்டா இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா வரலாம். அது மாதிரி அன்ஹெல்தி டயட்னால வரலாம். அது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் கிளான்ஸ்னால வரலாம். அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது இருந்துச்சுன்னா வரலாம். இன்ஜுரி டு த யூட்ரஸ்னால வரலாம். யூட்ரஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுனாலும் நமக்கு இந்த சாக்லேட் சிஸ்ட் வரலாம். இந்த சாக்லேட் சிஸ்ட் வந்துச்சுன்னா மெயினா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பீரியட்ஸ் டைம்ல பெயின் இருக்குன்னு தாங்க முடியாத வலினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கான்னு நம்ம நிச்சயமா செக் பண்ணணும். ஸோ பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப சுருண்டு படுத்துக்கிறாங்க, வலி தாங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணா கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆன பெண்களுக்கு பார்த்தோம்னா இன்டர்கோர்ஸ் போது இந்த பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் சாக்லேட் சிஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அது மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கு, ப்ளீடிங் ரொம்ப ப்ரொஃப்யூஸா அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். மோஸ்டா இது வந்து குழந்தையின்மை காஸ் பண்ணும் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம அக்கறை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா டேக் கேர் கொடுங்க. சில சமயம் அப்டோமினல் கிராம்ஸ் ஏற்பட்டு வாமிட்டிங், நாசியா அந்த மாதிரி அறிகுறிகள் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம முன்கூட்டியே ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த சாக்லேட் சிஸ்ட்டை நிரந்தரமா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணா கூட இது ரெக்கரண்டா திரும்ப திரும்ப வருது. ஸோ இது வராம நிரந்தரமா சரி பண்றதுக்கு ஹோமியோபதியில பக்க விளைவுகளே இல்லாம விரைந்து குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள் இருக்கு. இந்த சாக்லேட் சிஸ்டுக்கு நாங்க மருந்து கொடுப்போம். பார்த்தா குழந்தை இல்லைன்னு வாங்க, 5 வருஷமா குழந்தை இல்லை, இந்த சாக்லேட் சிஸ்ட் தான் காரணம். நாங்க நிறைய மெத்தடு IUF, IVF எல்லாம் கூட ட்ரை பண்ணிட்டோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு குழந்தையே இல்லை டாக்டர்னு வாங்க. ரொம்ப பீரியட்ஸ் டைம்ல பெயின்ல கஷ்டப்பட்டு வருவாங்க, ப்ளீடிங் வந்தா நிக்கவே மாட்டேங்குதுன்னு வருவாங்க. ஸோ மருந்து கொடுக்கும்போது அந்த குழந்தையின்மை பார்த்தோம்னா ஒரு மாசத்திலேயே எத்தனையோ பேர் வந்து சாக்லேட் சிஸ்டோட வந்தவங்க அந்த சிஸ்ட் கரைஞ்சு ஃபர்ஸ்ட் மந்த்லயே கன்சீவ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் 3rd மந்த்ல கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த பெயின் தாங்க முடியாத அந்த வலியெல்லாம் ஒரே மாசத்துல சரி பண்ணியிருக்கோம். ஹெவி ப்ளீடிங் நிக்கவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்றதுக்குலாம் மென்சஸ் ஓவர்ஃப்ளோக்குன்னு ஒரு சொட்டு மருந்து கொடுப்போம். அதை கொடுத்து 3வது நாள்ல கம்ப்ளீட்டா அந்த ஃப்ளோ அரெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். பார்த்தா 1 மாசம் வரைக்கும் நிக்காம ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ எல்லாம் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி அற்புதமான ஹோமியோபதி மருந்துகள்ல சிம்பிளா பக்க விளைவுகள் இல்லாம 3 மாசத்துல நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட். இதனால குழந்தை இல்லைன்றது அதுவும் 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல எத்தனையோ பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புனால உங்க குடும்பத்திலேயோ உங்க நட்புகள்லையோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.